திராவிட மாடல் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தனது 17 நாள் அமெரிக்க பயணத்தை முடித்து தமிழ்நாடு திரும்பிவிட்டார். உற்பத்தி துறை மட்டுமல்லாது தகவல் தொழில்நுட்ப அறிவியல் சார்ந்தும் புதிய முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் அறிவியல் அறிவு பின்புலத்தை அடிப்படையாக கொண்டு 18 நிறுவனங்களுடன் 7616 கோடி ரூபாய் அளவுக்கு தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளது. கடந்த அதிமுக ஆட்சியில் மூடப்பட்ட ஃபோர்ட் நிறுவனம் மீண்டும் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க இருக்கிறது. செயற்கை நுண்ணறிவு சார்ந்த பணிகளையும் உள்வாங்கி உயர்கல்வி, பெண்கல்வி, உற்பத்தி துறையில் பெண்கள் அடைந்துள்ள வளர்ச்சியையும் அடிப்படையாக கொண்டது இந்த முதலீடுகள். தமிழ்நாட்டு பெண்களின் முன்னேற்றத்தில் இந்த தொழில் முதலீடுகள் உருவாக்கும் மாற்றங்கள் என்ன, தாக்கங்கள் என்ன? கிட்டத்தட்ட 7500 கோடிக்கான MOUs வந்து சைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இது நம்ம பார்த்தோம்னா உலக அரசியல் அளவுலேயே பார்த்தோம்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். குறிப்பாக இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் பார்த்தோம்னா, ஏன்னா இப்போ அமெரிக்கா சைனா அப்படின்ற ஒரு கான்ஃப்ளிக்ட் போயிட்டு இருக்க நேரத்தில் அமெரிக்கா வந்து அவங்களோட உற்பத்தி சாலை எல்லாத்தையும் வந்து சைனாலேருந்து வேற மற்ற கண்ட்ரீஸ்க்கெல்லாம் கொண்டு போகணுன்ற நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்துட்டு அது தமிழ்நாட்டுக்கு வந்தால் நம்ம தமிழ் இளைஞர்களுக்கு, அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், குறிப்பாக பெண்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இது பண்ணியிருக்கோம். இப்போ இது ஏன் தமிழ்நாடு மட்டும்தான் பண்ணுதா அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணுறது நம்ம ஒரு ஹிஸ்ட்ரியிலேருந்தே பார்ப்போமே. கலைஞர் அவர்கள் பார்த்தோன்னா அந்த குளோபலைசேஷன் ஆகிற டைமில் கரெக்டாக இங்கே வந்து ஐடி செக்டார் வந்து ஒரு பூம் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா அந்த ஹுண்டாய், ரெனால்ட் அப்படின்ற கம்பெனிஸ் எல்லாம் கலைஞர் அவர்கள் வந்து இங்கே கொண்டு வந்தாங்க. ஸோ குளோபலைசேஷன் டைம்லையும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அனலைஸ் பண்ணி இமீடியட்டாக தமிழ்நாட்டுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்தது கலைஞர் அவர்கள். அதே மாதிரி இப்போ அந்த குளோபல் லெவலில் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்துட்டு நம்ம இளைஞர்கள் கிடைக்கணும் அப்படின்ற இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் கேட்குற கேள்வி, அந்த பெண்களோட கல்வி சார்ந்த அதுக்கும் வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கும் வந்து ரொம்ப பெரிய லிங்க் இருக்குது. இப்போ குறிப்பாக இளைஞர்கள்கிட்ட ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. வீதிக்கு வீதி வந்து என்ஜினியரிங் காலேஜ் திறந்து வச்சுட்டாங்க அப்படின்னு. அந்த வீதிக்கு வீதி திறந்து வச்சிருக்க என்ஜினியரிங் காலேஜில் தான் வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பெண்கள் படிச்சிருக்காங்க, என்ஜினியரிங் படிச்சிருக்காங்க, டிப்ளமா படிச்சிருக்காங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாம் படிச்சிருக்காங்க. அது ஓப்பன் பண்ணது தப்புன்ற மாதிரி ஒரு பிம்பம் வந்து தமிழ்நாட்டில் வந்து சொல்லப்படுது. படிக்க வச்சது தப்பு கிடையாது. அதிமுகவோட அந்த 10 வருஷம் ஆட்சியில் இங்கே எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் நடக்காமல் விட்டுருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் அவங்களோட அந்த கரப்ஷன், கமிஷன் அதனாலலாம் வந்து இங்கே இருந்த நிறுவனங்கள் மூடிட்டு ஹைதராபாத், பெங்களூர் அப்படின்ற அந்த சிட்டிஸ்க்கு, அஹமதாபாத் கூட எடுத்துக்கலாம், அப்படிப்பட்ட சிட்டிஸ்க்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பெண்கள் பார்த்தோம் அப்படின்னாலே வந்து படிக்கிறதுக்கு வீட்டில் வந்து நம்மள இங்கே நடந்த ஒரு சோஷியல் சேஞ்ச், சமுதாய மாற்றத்தால் படிக்க வச்சிட்டோம், நம்ம எல்லாரையும் படிக்க வச்சிட்டோம். ஆனால் வேலைக்குன்னு போகிறப்ப ஆண்களை வந்து ஈஸியாக வேற இடத்துக்கு, மாநிலங்களுக்கு வந்து அனுப்பிச்சிருவாங்க. ஆனால் பெண்கள் வந்து வேற மாநிலத்துக்கு போகணுன்றப்போ ஒரு யோசனை வரும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பார்த்தோம் அப்படின்னா இங்கேயே நம்ம வந்து அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குறப்ப அவங்க வந்து வேலைக்கு போகிறதுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் பல நிறுவனங்கள் கிட்ட நம்ம இப்போ இந்த நியூஸ் பேப்பர்ஸ்லாம் போய் பேசுகிறப்ப அவங்க சொல்கிறது வந்து இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு என்வாயர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டு அரசாங்கம் வந்து உருவாக்கியிருக்கு. அது வந்து தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா அந்த சொசைட்டல் சேஞ்ச் வந்து ஒரே நாள்லேயோ 2 வருஷத்துலையோ நடக்கலை. பல வருஷமாக இங்கே வந்து திராவிட இயக்கம் வந்து பெண்களோட படிப்பு எவ்வளோ முக்கியம், படிப்பு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து பொருளாதாரமாகவே அவங்க வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுல வந்து நம்ம நிறையா வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்கோம். அதோட ஒரு எக்ஸ்பிரஷன் தான் வந்து பெண்களுக்கு வந்து நம்ம வந்து சொத்துரிமை கொடுத்ததா இருக்கட்டும், இல்லை வந்து ரிசர்வேஷன், பெண்களுக்கான ரிசர்வேஷனாக இருக்கட்டும், இல்லை பெண்கள் வந்து படிக்க போகிறதுக்கு வந்து அவங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்துட்டு இருந்தோம். ஆரம்பத்தில் வந்து அவங்கள படிக்க வச்சிங்கன்னா கல்யாணத்துக்கான செலவை வந்து அரசாங்கம் ஏற்றுக்குவோம் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். இன்னைக்கு என்ன ஆச்சு, அந்த மாதிரியான ஸ்கீம்ஸ்னால இன்னைக்கு என்ன ஆகியிருக்குன்னா பெண்கள் எல்லாம் படிச்சுட்டாங்க, காலேஜுக்கு போயிடுறாங்க, படித்து முடிச்சிடுறாங்க. வேலை ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப அவங்களுக்கு கம்மியாக இருந்துச்சு. அந்த கல்யாணத்தை மையப்படுத்தி நம்ம வந்து பெண்களை படிக்க வச்ச டைம் முடிஞ்சு போய் இன்னைக்கு வந்து பெண்களுக்கு வந்து ஸ்கூலில், இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து படிச்சுட்டு அவங்க வந்து காலேஜுக்கு போகிறாங்கன்னா இன்னைக்கு புதுமை பெண் திட்டம் கொடுக்குறோம். மாதம் 1000 ரூபா கொடுக்குறோம் இல்லையா. அந்த சொசைட்டல் சேஞ்ச், கல்யாணம் தான் முக்கியம் அப்படின்ற பெண்கள் இருந்து இன்னைக்கு படிப்பு தான் முக்கியம், வேலை தான் முக்கியன்ற ஒரு சொசைட்டல் சேஞ்ச் கொண்டு வந்துட்டோம். சொசைட்டல் சேஞ்ச் வந்து சைக்கலாஜிக்கலாகவே ஒரு கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்த நேரத்தில் பெண்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படின்றது வந்து அரசாங்கத்தோட கடமை. அந்த கடமை எப்படி
எப்படி இருக்குது, அந்த கடமைன்றது எல்லா அரசாங்கத்துக்கும் இருக்குது. ஆனால் அதை வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படின்றது வந்து நம்ம தமிழ்நாட்டு திராவிட மாடல் அரசு அப்படின்றத நினைக்கிறேன். நிறைய நிறுவனங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே வந்து அந்த ஒரு என்வாயர்மெண்ட், அந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்கான என்வாயர்மெண்ட் கொண்டு வரும். இண்டஸ்ட்ரிக்கான என்வாயர்மெண்ட்லேயும் ரொம்ப முக்கியமான இது பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் வந்து வேலை பார்க்குறது அப்படின்னு. இப்போ சில எக்ஸாம்பிள்ஸை பற்றி நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸ்ரீபெரும்புத்தூர் அப்படின்ற ஒரு ஹப் இருக்குது. அதே மாதிரி ஹொசூர்லேயும் ஒரு ஹப் இருக்குது. 2 இடத்துலையும் பார்த்தோன்னா எலக்ட்ரானிக்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ ஸ்ரீபெரும்புத்தூரில் ஃபாக்ஸ்கான் அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 41,000 பேர் வேலை பார்க்குறாங்க. அந்த 41,000 பேரில் 35,000 பேர் பெண்கள் மட்டுமே. இது இந்தியாவில் எந்த மாநிலங்கள், ஏன் உலக அளவுலையும் எந்த ஒரு இண்டஸ்ட்ரியிலையுமே வந்து பெண்கள் வந்து 80 to 90% அவங்க வேலை பார்க்குறாங்கன்றது வந்து ஒரு நிதர்சனமே கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் அது நடக்குது. ஏன் நடக்குதுன்னா, பெண்களுக்கான பாதுகாப்பு இங்கே வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த கனெக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ பெண்கள் வந்து ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போகணும், ஏன் ஆண்களுக்குமே ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போகணும்னா அந்த கனெக்டிவிட்டி இருக்கணும். இப்போ வந்து இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா பெண்களுக்கு வந்து கட்டணம் இல்லாமல் பேருந்து பயணம் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கனெக்டிவிட்டியும் நம்ம வந்து அங்கே உறுதி செய்கிறோம். அந்த பேருந்து ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 6 கோடி தடவை 600 கோடி தடவை அந்த பஸ்ஸில் வந்து பயணம் செய்யப்பட்டிருக்கு. 600 கோடினா அது 600 கோடி தடவை டிக்கெட்ஸ் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் அர்த்தம். அப்போ நம்ம மொபிலிட்டியும் வந்து என்ஷூர் பண்ணிட்டோம், பெண்களுக்கான சேஃப்டியும் இன்ஷூர் பண்ணிட்டோம், படிப்புன்றதை நம்ம வருஷக்கணக்காக இன்ஷூர் பண்ணிட்டோம். இப்பயும் அடுத்தடுத்த படிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இருக்க காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட். அந்த ஸ்கில் டெவலப் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டாலுமே அங்கே நீங்கள் ஸ்கில் டெவலப் பண்ணால் தான் அடுத்தடுத்த பொசிஷனுக்கு போக முடியும். அவ்வளோ காம்படிட்டிவாக இருக்கிற ஒரு என்வாயர்மெண்ட்டில் மாணவர்களுக்கு ஸ்கூல் முடிச்சதுல இருந்தே இல்லை ஸ்கூலில் இருந்தே நம்ம வந்து நான் முதல்வன் திட்டம் போன்ற பல திட்டங்களோட அவங்களோட ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து யுஎஸ் போனப்போ கூட அவங்க வந்து சில நிறுவனங்களோட எதுக்காக வந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்கே இருக்க மாணவர்கள், இங்கே இருக்க தொழிலாளர்கள் அவங்களோட இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்காகவே பல MOUs வந்து சைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அந்த என்வாயர்மெண்ட்ன்றது ஒரே ஒரு விஷயம் இல்லை, அந்த இண்டஸ்ட்ரிக்கு நிலம் கொடுத்தது மட்டும் அந்த விஷயம் கிடையாது. அந்த இண்டஸ்ட்ரி அங்கே சஸ்டெயினபிளாக இருக்கணும்னா இது எல்லாமே உறுதி செய்யணும். அது எல்லாத்தையும் உறுதி செய்யறது தான் இந்த திராவிட மாடல் அரசாக நான் பார்க்குறேன். இந்தியாவின் பிற மாநிலங்களை விட உற்பத்தி துறையில் பெண்களின் வளர்ச்சி அதிகம். 60களில் கல்வி சாத்தியமான பெரும்பாலான பெண்கள் கிராமப்புறங்களில் இருந்து படிப்படியாக வளர்ந்து இன்று உற்பத்தி துறையில் செல்வாக்கு செலுத்துகிறார்கள். தமிழ்நாட்டில்னு பார்த்தோம் அப்படின்னா மற்ற மாநிலங்களை விட இங்கே வந்து பெண்கள் வந்து உற்பத்தி துறையில் அதிகமாக இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டோட இதிலே ஹிஸ்ட்ரியிலே பார்த்தோன்னா ஆரம்ப காலகட்டத்தில் பெண்கள் எங்கே இருப்பாங்கன்னு பார்த்தோன்னா டெக்ஸ்டைல்ஸில், கார்மெண்ட்ஸில், சவுத்தில் போனோன்னா வந்து அந்த வெடிகள் வந்து அந்த பட்டாசு ஃபேக்ட்ரியில் இருப்பாங்க, இல்லை டீச்சர்ஸ் அங்கே இருப்பாங்க. இப்போ என்ன உறுதி செஞ்சுருக்கோம் அப்படின்னா அங்கே ஒரு டிரான்சிஷன் நடந்திருக்கு. அந்த சவுத்லலாம் பார்த்தோன்னா பட்டாசு ஃபேக்ட்ரி அந்த மாதிரி அந்த தீப்பெட்டி ஃபேக்ட்ரி அப்படின்ற இந்த பெண்கள் வந்து இன்றைக்கி வந்து எலக்ட்ரானிக்ஸில் இப்போ வாட்சாக இருக்கட்டும் இல்லை மொபைல் ஃபோனாக இருக்கட்டும் அதில் இருக்கிற அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து அசைன் பண்ணுற இடத்துக்கு போயிருக்காங்க. அந்த ஒரு டிரான்சிஷன் ஆல்ரெடி நடந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் டிரான்சிஷன் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஐடி செக்டாருக்குள்ளேயும் அதுலேயும் ஐடி செக்டார்லேயும் சொல்கிறப்ப அந்த ஹைடெக்னு சொல்லுவோம் இல்லையா, ஹைடெக் ஐடிலையும் அந்த ஏஐ அப்படின்ற இப்போ சொல்லிடுவோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான நிறுவனங்கள் வந்து அதிகமாக வந்து இப்போ ஃப்யூச்சரே அதுதான். ஸோ அந்த ஒரு குளோபலாக இருக்கிற அந்த டிரான்சிஷனுக்கு ஈக்குவலாக தமிழ்நாட்டிலையும் அந்த டிரான்சிஷன் நடந்துகிட்ருக்கு. அது வந்து படிப்பு வேணால் நம்ம வந்து காலேஜஸ்லேயே பார்த்தோன்னா அந்த மாணவர்களுக்கு வந்து நம்ம கொடுக்குற அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்லேயே வந்து இந்த ஏஐ சம்மந்தப்பட்ட ஐடி சம்மந்தப்பட்ட ஹைடெக் சம்மந்தப்பட்ட அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸ் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்கிறேன். கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஒரு பொண்ணு இந்த நான் முதல்வன் திட்டம் வழியாக அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஹைடெக் கம்பெனியில் அவங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 40 லட்சம் அப்படின்ற ஒரு சேலரி பேக்கேஜில் வந்து அவங்க வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. இந்த மாதிரி மற்ற மாநிலங்கள் நடக்குமானா கிடையாது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திருப்பி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி குளோபலைசேஷன் நடந்தப்பையும் சரி, இல்லை இப்போ இந்த ஒரு டிரான்சிஷன் நடக்குது இல்லையா, நடக்கிறப்பையும் என்ன ஆகும்னா சமுதாயத்தில் இருக்க மேல்தட்ட மக்களுக்கு தான் அந்த இன்ஃபர்மேஷனும் ஃபஸ்ட்டு போகும், அவங்களுக்கான நெட்வொர்க்கிங் இருக்கும். ஸோ அவங்களோட பிள்ளைங்க மட்டும்தான் இந்த மாதிரி ஹை பேயிங் ஜாப்ஸுக்கு வந்து போயிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம மாநிலத்தில் என்ன உறுதி செஞ்சுருக்கோன்னா அந்த இன்ஃபர்மேஷனும் சரி அந்த வாய்ப்புகளும் சரி எல்லாருக்கும் போய் சேரணும். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பொண்ணோட அந்த வீட்டில் வந்து நம்ம பொருளாதாரம் எப்படி
இருக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கும் போய் சேரணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் வந்து இந்த மாதிரியான பல ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸ் வந்து கொண்டு போயிட்டுருக்கோம். நம்ம மேனுஃபேக்சரிங் பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். ஏன் அப்படின்னா இந்தியாவில் மேனுஃபேக்சரிங்லேயே பார்த்தோன்னா மற்ற மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே வந்து ஆண்கள் தான் அதிகமாக இருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தோன்னா இந்தியாவில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 16 லட்சம் பெண்கள் வந்து இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸில் வேலை பார்க்குறாங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் அதில் 16 லட்சத்தில் வந்து 7 லட்சம் தமிழ்நாட்டில் இருக்க பெண்கள் மட்டுமே. அது வந்து 43% அப்படின்றது நம்ம சொல்கிற ரிப்போர்ட் கிடையாது, ஒன்றிய அரசு சொன்ன ரிப்போர்ட் தான் இது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாடு வந்து 43% இருக்குது. அதுக்கு அடுத்த மாநிலம் எந்த மாநிலம் பார்த்தோன்னா கர்நாடகா. அதில் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 14% மட்டுமே. ஸோ மற்ற மாநிலங்களை விட கிட்டத்தட்ட ஒரு 30% 30% ஒரு முன்னாடி வந்து நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் வந்து இருக்காங்க. அதுக்கான காரணம் இங்கே அவங்களுக்கான உறுதி செய்யப்பட்ட கல்வி. அந்த கல்வியை வந்து எல்லார்கிட்டையும் இப்போ கொண்டு போய் சேர்க்குறது, அந்த கல்வியில் அடுத்து என்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வரணும்னு பார்த்து ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மேனுஃபேக்சரிங் செக்டார் அப்படின்றது வந்து பல பெண்கள், அந்த பெண்கள் சார்ந்த அந்த குடும்பம் இருக்கு இல்லையா, அவங்களே வந்து டிரான்சிஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு ஹொசூராவே எடுத்துக்கலாம். ஹொசூரா இருக்கட்டும், ஹொசூரில் வந்து ஒரு பொண்ணு வந்து இன்னைக்கு ஒரு ஆர்டிக்கல் ஒரு படித்தது, ஹிந்துஸ்தான் டைம்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதில் வந்து அந்த பொண்ணு அந்த நிறுவனத்தில் சேர்றப்ப அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கான சம்பளம் பார்த்தோம் அப்படின்னா வந்து 1500 ரூபா கிட்டத்தட்ட அந்த இருந்துச்சு. ஒரு 2009 சேர்றாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா 2021 22 பார்த்தோன்னா அவங்களுக்கு சம்பளம் அப்படின்றது பார்த்தோன்னா 1 லட்ச ரூபா சம்பளம். அந்த 1 லட்ச ரூபான்ற சம்பளத்தில் வந்து அந்த பெண் வந்து அவங்களோட குழந்தைங்களுக்கான கல்வியை உறுதி செய்யும், அந்த குடும்பத்தையே வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போகுது. இப்போ இந்த மாதிரியான பெண்களுக்கு வந்து நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பெண்ணுக்கான முன்னேற்றம் மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்துக்கான முன்னேற்றம் விச் எக்ஸ்பேண்ட்ஸ் எப்படி எக்ஸ்பேண்ட் அந்த சமுதாயத்துக்கான முன்னேற்றமாக தான் வந்து இது வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அம்பேத்கர் அவர்களாக இருக்கட்டும், பெரியார் அவர்களாக இருக்கட்டும், தலைவர் கலைஞர் எல்லாமே சொன்னது ஒரு சமுதாயம் வந்து முன்னேறணும் அப்படின்னா பெண்கள் முன்னேறணும் அப்படின்றது. அதை வந்து ஒரு கோரா வச்சு தான் நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம முன்னாடி ஃபாக்ஸ்கான் பற்றி பேசினது, அதில் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபாக்ஸ்கானில் பார்த்தோன்னா ஹாஸ்டல்ஸ், பெண்கள் அங்கே வந்து 35,000 பெண்கள் வேலை பார்க்குறதுக்கு அவங்களுக்கான ஹாஸ்டல் கட்டப்பட்டிருக்கு. அந்த ஹாஸ்டலில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 19,000 பெண்கள் வந்து இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு செட்டப். இப்போ ஒரு பெண்கள் வந்து வெளியூர்லேருந்து இங்கே சென்னையில் வந்து வேலை பார்க்கணுன்னா அவங்க தனியாக வீடு எடுக்கணும், அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். இப்போ அந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்களுக்கு வந்து ஹாஸ்டல்ஸும் கட்டப்பட்டிருக்கு. நல்ல ஹாஸ்டல்ஸ், ஒரு ரூமில் 3 பேர் இருக்கலான்ற மாதிரி ஒரு நல்ல வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஹாஸ்டல்ஸ் தான் இன்றைக்கி. அதையும் நம்ம வந்து கவர்மெண்ட் கட்டி அவங்க ப்ரைவேட்டுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே உறுதி செஞ்சு கொடுத்துட்ருக்கிறப்ப பெண்களோட முன்னேற்றம் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. 6வது முறையாக ஆட்சி அமைத்துள்ள திமுக அதன் திராவிட மாடல் முதல்வர் தலைமையில் பிரம்மாண்டமான முப்பெரும் விழாவை நடத்த உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தோட அந்த வளர்ச்சி அப்படின்றது மட்டும் பார்க்க தனியாக வந்து நம்ம பார்க்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தோட வளர்ச்சியும் இந்த சமுதாயத்தோட வளர்ச்சியும் நம்ம ஒன்றா தான் பார்க்க முடியும். ஒவ்வொரு வாட்டியும் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆட்சிக்கு வரப்ப அந்த மக்களுக்கு குறிப்பாக பார்த்தோன்னா அந்த விளிம்பு நிலை மக்கள்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ சோஷியலாக, எக்கனாமிக்கலாக இல்லை எஜுகேஷ்னலாகவும் வந்து கொஞ்சம் பின்தங்கிய ஒரு சமுதாயங்கள் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு அடுத்து என்ன செய்யணும், என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்து பண்ணணும். ஒரு உரையாடல் அப்போ ஒரு தோழர் வந்து சொன்னாங்க, டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு பார்க்குறப்ப டிஎம்கே வந்து வந்ததுக்கப்புறம் ஒரு மேரத்தான் ரேஸ் மாதிரி தான் இருக்கும் தமிழ்நாட்டில். டிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கே வரப்பெல்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு போகும். ஏடிஎம்கே வரப்போ அந்த பிளேயர் அப்படியே நின்றுவாங்க. திருப்பி டிஎம்கே வரப்போ அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்காகவே வந்து டிஎம்கே எக்ஸ்ட்ராவாக ஓடும். ஸோ அதுதான் வந்து டிஎம்கே வந்து எப்போவுமே பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ இங்கே குறிப்பாக பார்த்தோன்னா பெண்களோட வளர்ச்சி அப்படின்றது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்ததுல இருந்தே வந்து ரொம்ப ஒரு அசாத்தியமான அளவுக்கு வந்து நீ கொண்டு போய் வச்சுருக்கோம். தமிழ்நாட்டில் தான் பார்த்தோன்னா பெண் மருத்துவர்களும் அதிகம். ஸோ எந்த மாநிலத்துலேயும் பார்த்தோன்னா இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஓஜி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த பெண் பிரசவம் பார்க்குற டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, தமிழ்நாட்டில் தான் பார்த்தோன்னா எல்லா இடத்துலையும் பெண் மருத்துவர்கள், அந்த ஓஜி டிபார்ட்மெண்ட்லேயே பெண்களுக்கான டிபார்ட்மெண்ட்லேயே பெண் மருத்துவர்கள் அப்படின்றது அதிகமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான். மற்ற மாநிலங்களில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆண்கள் வந்து அதில் அதிகமாக இருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பெண்கள் தான் இருப்பாங்க அதில். ஸோ அந்த ஒவ்வொரு சின்ன விஷயமா நம்ம மைக்ரோ லெவலில் போய் பார்த்தாலும்
பெண்களுக்கான முன்னேற்றம் அப்படின்றது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சி இல்லைன்னா கண்டிப்பாக நடந்திருக்காது. இன்றைக்குமே வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒவ்வொரு திட்டமும் பல இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரப்பையும் பார்த்தோன்னா அந்த நிறுவனங்கள்கிட்ட இப்போ ஜபல் அப்படின்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து திருச்சியில் கொண்டு வந்திருக்காங்க அமைச்சர். அந்த சைன் பண்ணுறப்பயே அந்த MOU சைன் பண்ணுறப்பயே அங்கே வந்து பெண்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி அவங்க சைன் பண்ணுறாங்க. ஒசூர்லேயும் இருக்கும் சரி, கங்கை கொண்டான் இருக்காங்க, அங்கேயுமே சரி பல நிறுவனங்களில் வந்து கிட்டத்தட்ட 90% இங்கே பாஷ் அப்படின்ற ஒரு நிறுவனத்துலலாம் பார்த்தோன்னா 100% வந்து அந்த ஃப்ளோர்னு சொல்லுவாங்க, ஃப்ளோரில் வேலை பார்க்குறதுலாம் 100% வந்து பெண்கள் வந்து இன்றைக்கி வேலை பார்க்குறாங்க. அப்படின்னா அதுக்கு முழு காரணம் பார்த்தோன்னா திராவிட இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும் நம் தலைவர்கள் அவர்கள் தான். ஸோ திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக யார் நினச்சாலும் அதை அழிக்க முடியாது. கண்டிப்பாக பெண்களை சமுதாயத்தோட முன்னேற்றத்துக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக இருக்கணும், கண்டிப்பாக இருக்கும், மக்களுக்கான வேலையை கண்டிப்பாக செஞ்சுட்டே இருக்கும். தமிழ்நாடு முதலமைச்சர் அமெரிக்காவில் செய்துள்ள தொழில் முதலீடு ஒப்பந்தங்கள் அனைத்துமே அமெரிக்காவின் முன்னணி வளர்ச்சியடைந்த நிறுவனங்களுடன் தான். உலகச் சந்தையில் இந்த நிறுவனங்கள் மிக மிக முக்கியமானவை. 7,000 கோடி அளவிற்கு தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கான ஒப்பந்தங்களை முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்காவினுடைய பயணத்தின் மூலமாக போட்டிருக்கிறாங்க. இதில் கவனிக்க தகுந்த ஒரு விஷயம் என்னென்னா, இந்த நிறுவனங்கள் எல்லாமே அமெரிக்காவினுடைய ஃபார்ச்சூன் 500ன்னு சொல்லப்படக்கூடிய அதிக அளவிலான பொருளாதார வலு கொண்ட ஒரு நிறுவனங்கள். ஒரு நவீன காலத்தில் இது சரி தவறு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு மாநிலத்தினுடைய தொழில் செழுமை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி வெளிநாட்டு நிறுவனங்கள் எவ்வளவு அதை டார்கெட் பண்ணுறாங்க அந்த குறிப்பிட்ட மாநிலத்தை அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம பெருமளவு அளவிடுறோம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் ஒரு ப்ரிஸ்டீஜ் ஐடென்டிட்டி, ஒரு பெருமைப்பட தகுந்த அளவிற்கு ஐடென்டிட்டியாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள். ஃபார்ச்சூன் 500 நிறுவனத்தில் இத்தனை நிறுவனம் எங்கள் மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது, அல்லது அந்த நிறுவனங்களோடு நாங்கள் ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம், அந்த நிறுவனம் இங்கே வந்து தொழில் தொடங்குது அப்படின்னு சொல்லுவதே ஒரு பெருமைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது இந்த முதலீட்டு உலகத்தில். நீங்கள் அந்த பின்னணியிலிருந்து பார்க்கும் பொழுது இந்த ஃபார்ச்சூன் 500 நிறுவனம்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனங்கள்லேருந்து ஒரு 16 நிறுவனங்களில் கிட்டத்தட்ட ஒரு 7,000 கோடி ரூபாய் அளவிற்கு ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு மகத்தான சாதனைன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த நிறுவனங்கள் தான் அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்திலேயே 3/2 பங்கு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நிறுவனங்கள். ஏறக்குறைய $20 லட்சம் மேலான ஒரு பெரிய அளவிலான பொருளாதாரத்தை கொண்டிருக்கக்கூடிய நிறுவனங்கள் இந்த நிறுவனங்கள். அங்கேருந்து தான் இவ்வளவு ஒப்பந்தங்களை முதலமைச்சர் போட்டுட்டு வந்திருக்கிறாங்க. இதில் இன்னொரு கவனிக்க தகுந்த விஷயம் என்னென்னா, பொதுவாகவே முதலீடு ஒப்பந்தம் தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் வெளிநாடுகளுக்கு போய் போடுறோம் அப்படின்னாலோ, இல்லை வெளிநாட்டு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் வந்து முதலீடு உலக முதலீட்டாளர் மாநாட்டின் மூலமாக இப்படி ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரும் பகுதி கார் கம்பெனிகள் வரும். அதற்கு அடுத்து மோட்டார் வாகன தொழிற்சாலைகள், இருசக்கர வாகன தொழிற்சாலைகள் வரும். அதை விட்டு கொஞ்சம் போனோம் அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு லெதர் இண்டஸ்ட்ரி வரும், நான் லெதர் இண்டஸ்ட்ரி வரும். இந்த மாதிரியான நிறுவனங்கள் தான் பெருமளவு முதலீடை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த முறை போடப்பட்ட ஒப்பந்தங்களில் கார் கம்பெனி ஒப்பந்தம் இருக்கிறது, மோட்டார் வாகன ஒப்பந்தம் இருக்கிறது, இதெல்லாம் தாண்டி செல்ஃபோனுக்கான உதிரி பாகங்கள் அது தொடர்பானது. இது மட்டும் இல்லாமல் பசுமை ஹைட்ரஜன், அப்புறம் வந்து செமிகண்டக்டர்ஸ் உருவாக்குறது, சென்சார்ஸ் உருவாக்குறது, அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி புதுமையான விஷயங்களுக்கான ஒப்பந்தங்கள் அதிகமாக போடப்பட்டிருக்கு. இந்த மொத்த ஒப்பந்தங்கள்லையும் ஒரு ரொம்ப கவனிக்க தகுந்த ஒரு ஒப்பந்தம் வந்து கூகுள் நிறுவனத்தோடு தமிழ்நாடு வழிகாட்டி நிறுவனம் போட்டிருக்கக்கூடிய த கைடன்ஸ் டிஎன் அமைப்பு போட்டிருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாட்டில் உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்களை வந்து நிறுவுறது அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் இந்த ஒப்பந்தத்திற்கு பின்னால் தமிழ்நாட்டினுடைய அறிவு செழுமை எவ்வளோ இருக்குது, இதனுடைய கல்வி செழுமை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு கூகுள் நிறுவனம் வந்து தன்னுடைய உயர் தொழில்நுட்ப ஆய்வகத்தை ஒரு மாநிலத்தில் போடுறேங்கிற அந்த சிந்தனை இருக்குல்ல, அதை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணணுன்னாலே எங்கள்கிட்ட இவ்வளோ நாலேஜ் இருக்குது, எங்கள் மாநிலத்தில் இவ்வளவு அறிவுத்திறன் கொண்ட இளைஞர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத முதல்ல நிரூபிக்கணும். நீங்கள் அதற்கு வந்து அரசினுடைய புள்ளி விவரங்கள் எதை எடுத்து பார்த்துக்கிட்டிங்கனாலும், இந்தியாவில் உயர்கல்வி நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 900 நிறுவனங்களை பட்டியலிட்டோம் முதன்மையான நிறுவனங்கள்னால் அதில் ஒரு 165 நிறுவனங்கள் தமிழ்நாட்டிலிருந்து வருது. அதே போல் இன்றைக்கி இன்ஜினியர்ஸ் வெளில வர அவுட்கம் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் 100 இன்ஜினியர்ஸ் வந்தால் தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் 15 இன்ஜினியர்ஸ் வராங்க. ஒரு 100 டாக்டர்ஸ் இந்தியாவில் உற்பத்தி ஆகிறாங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் ஒரு 10 டாக்டர்ஸ் உற்பத்தி ஆகிறாங்க. இந்தியாவிலேயே அதிகப்படியான முனைவர் பட்டம் வாங்கக்கூடிய
மாணவர்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. ஆண்டுக்கு சராசரியாக 4000 பேர் முனைவர் பட்டம் வாங்குறாங்க. அதில் சரிபாதி பெண்கள். 1500லேருந்து 2000 ஆண்கள் இருக்கிறாங்கன்னா அதே 1500லேருந்து 2000 பெண்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி அறிவு செழுமையை வந்து தமிழ்நாடு பெரிய அளவில் கவனம் செலுத்தி உற்பத்தி பண்ணி வச்சுருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு உயர் தொழில்நுட்ப ஆய்வகம் வரும்பொழுது அவங்களுடைய சாய்ஸாக தமிழ்நாடு நேச்சுரலாக இருக்குது. இன்னொரு பக்கம் தொழில் தொடங்குறதா இருக்கட்டும், சிறு முதலீட்டாளர்களாக இருக்கட்டும், இப்போ பெண்கள் எடுத்துக்கிட்டோன்னா ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ், நீங்கள் விவசாய வேலை, சர்வீஸ் செக்டாரில் இருக்கிறது, இதெல்லாம் எல்லா காலகட்டங்கள்லையும் பெண்கள் எல்லா மாநிலத்திலும் இருக்கிறாங்க. ஆனால் இண்டஸ்ட்ரியல் லேபர் அப்படிங்கிறது அறிவுத்திறன் கொண்டவர்களால் மட்டுமே அடையக்கூடிய இடம். அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் லேபர்ஸில் இண்டஸ்ட்ரியல் ஸ்கில் உள்ள பெண்களை பட்டியலிட்டோம்னா 100 பெண்கள் இண்டஸ்ட்ரியல் லேபராக மாறுறாங்கன்னா அதில் 42 பேர் தமிழ்நாட்டிலேருந்து வராங்க. இந்தியாவினுடைய பிற மாநிலங்கள் அத்தனையும் சேர்ந்து 58 பேர், தமிழ்நாடு என்கிற ஒரே ஒரு மாநிலம் மட்டும் 42 பேர் அப்படிங்கிறது வந்து ஒரு இமாலய சாதனை. நீங்கள் அந்த பின்னணியில் தான் இன்றைக்கி வந்து பெண் தொழில் முனைவோர்கள் அவங்க உருவாக்குற ஸ்டார்ட் அப்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 10.48 லட்சம் யூனிட் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்குது. வேறு எங்கேயும் இவ்வளோ கிடையாது. கிட்டத்தட்ட 15% 20% டோட்டலாக. அப்போ இவ்வளவு பெரிய அளவிற்கு எல்லா ஃபோர்ஸையும் நம்ம உள்ளே கொண்டு வந்திருக்கிறோம். திமுக தொண்டர்களுக்கு இந்த ஆண்டு மிக முக்கியமானது. உடன்பிறப்புகளுக்கு உற்சாகம் அளிக்கும் விழாதான் முப்பெரும் விழா. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பெரும் விழா அப்படிங்கிறது தொண்டர்களுக்கு ஒரு எழுச்சியான கொண்டாட்டமான திருவிழா. ஒரு நீங்கள் சொல்லணுன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பவள விழா ஆண்டு அப்படிங்கிற வகையில் இது இன்னுமே கூடுதலான சிறப்பை பெறுகிறது. அண்ணா வந்து கட்சி தொடங்கிய போது அந்த நிகழ்வை வந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செலியன் வந்து இப்படி வர்ணிக்கிறார். அண்ணா யார் அப்படின்னு செலியன்ட்ட கேட்டப்போ அவர் சொன்னது வந்து கையில் காசு இல்லாமல் மனசில் மாசு இல்லாமல் நின்ற லட்சக்கணக்கான உடன்பிறப்புகளின் தலைவன் அப்படின்னார். அப்போ இந்த கட்சியே வந்து கையில் காசு இல்லாமல் மனசில் மாசு இல்லாமல் நின்ன எளிய மனிதர்கள், சாதாரணர்களாக உருவாகி வந்தவர்களாக எழுந்து வந்த ஒரு கட்சி. திமுக வந்து இங்கே எதையெல்லாம் சாத்தியமில்லைன்னு சொன்னாங்களோ எல்லாவற்றையும் சாத்தியப்படுத்திய கட்சி. எளிய மனிதர்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின சமூகங்களுக்கு வந்து நீங்கள் கனவு காண முடியாதுன்னு எதையெல்லாம் சொன்னாங்களோ அதையெல்லாம் கனவு காண வைத்து நிறைவேற்றி கொடுத்த கட்சி இது. இப்போ அந்த வகையில் வந்து தமிழ்நாட்டின் சிந்தனையிலும் அவர்களுடைய வளர்ச்சியிலும் திமுகவை பிரித்து விட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன தமிழ்நாட்டை நாம் எழுதிட முடியாது. அப்படிங்கிறதுனால அந்த கட்சியை வெறுப்பவர்கள் இருக்கலாம், திமுக மீது அபரிமிதமான பாசம் கொண்டவர்கள் இருக்கிறான். ஆனால் அந்த திமுகவை தவிர்த்து விட்டு யார் ஒருவருடைய வாழ்க்கையுமே நீங்கள் தமிழ்நாட்டில் முழுமையடைய வச்சிட முடியாது. ஒரு 75 ஆண்டு காலம் பயணம் அப்படிங்கிறது ஒரே கட்சி, ஒரே கொடி, இன்னும் சொல்லப்போனால் ஒரே சின்னம். எல்லா கட்சிக்கும் சின்னங்கள் பல வகையில் மாறி இருக்கிறது. 2 பெரிய பிளவுகளை சந்தித்த பிறகும், அண்ணா காலத்து பிளவையும் சேர்த்தோம்னா ஒரு 3 பெரிய பிளவுகளை சந்தித்த பிறகும் உதயசூரியன் தான் ஒரே சின்னம்னு உறுதியோடு இருக்கக்கூடிய ஒரு கட்டுக்கோப்பான தொண்டர்கள் கொண்ட ஒரு கட்சி அப்படிங்கிறது வந்து இந்த பவள விழா மீண்டும் ஒரு முறை வந்து எடுத்து காட்டியிருக்கிறது. நம்ம இன்னைக்கு வந்து தமிழ்நாடு தான் வந்து இந்தியாவுக்கு ஒரு இந்திய அளவில் இருக்கக்கூடிய மதவாத சக்திகளுக்கு ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னா தமிழ்நாடு மட்டும்தான். ஏன்னா மோடி வந்து ரொம்ப இயல்பாக, ரொம்ப சாதாரணமாக வந்து அதிகமான பிள்ளைகள் பெற்றுக்கிறார்கள் அப்படின்ட்டு ஒரு சிறுபான்மை மதத்தை நோக்கி சொல்லிடுறாரு. வந்தேரிகள் அப்படின்ட்டு ஒரு மதத்தை குறிப்பிட்டு சொல்லிடுறாரு. ஆனால் அப்படி மத வெறுப்பு பிரச்சாரத்தை ஒரு உத்தரப்பிரதேசத்திலும் குஜராத்திலும் அவர்கள் ஆளக்கூடிய மாநிலத்திலையும் நிறைவேற்றணும்னா கூட அந்த பேச்சு பேசுகிறதுக்கே தமிழ்நாட்டின் தேர்தல் முடியணும் அப்படிங்கிற ஒரு அரசியல் நெருக்கடியை வந்து தமிழ்நாடு கொடுத்துருக்கிறது என்று சொன்னால் அந்த அரசியலை உருவாக்கிய கட்சி திமுக. இன்றைக்கி வந்து ஒரு ஒரு ஏகாதிபத்திய அரசை வந்து நிறுவிடலாம், பன்மைத்துவத்துக்கு இடமே கிடையாது, ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே உணவு, ஒரே மொழி, ஒரே தேர்தல் அப்படின்ட்டு அவங்க போகக்கூடிய அந்த வேகத்திற்கு தடை போட்டிருக்கக்கூடிய கட்சி வந்து திமுக தான். அப்போ வந்து இந்திய மதவாத பாசிசத்தினுடைய கண்ணில் விழுந்த தூசி வந்து திமுகன்னு தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. முதலாக இந்திய அளவில் ஒரு ஒரு சர்வ பலம் பொருந்திய அதிகாரமிக்க கட்சியை அரசியல் ரீதியாக களத்தில் எப்படி வீழ்த்தணும் அப்படிங்கிறதை இந்த நாட்டுக்கு சொல்லிக் கொடுத்த கட்சியும் திமுக தான். அது 1967 காங்கிரஸை வீழ்த்தி அண்ணா அமைத்த ஆட்சியாக இருக்கட்டும், இன்றைக்கி மோடியை வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்துறதுக்கு தள்ளிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய காலமாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக கூட்டணியை இது பண்ணுறது, ஒத்த கருத்துடையவர்களை இணைப்பது அப்படின்ட்டு ஒரு காமன் அஜெண்டாவுக்கு எதிரான போரை வந்து தொடர்ச்சியாக நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய கட்சியாக திமுக இருக்கிறது. அது வந்து ஒரு தமிழர் நலன், தமிழ்நாட்டின் நலன் என்கிற ஒரு எல்லைக்குள் அது செயல்பட்டாலும் கூட
ஜனநாயகத்திற்காகவும் சகோதரத்துவத்திற்காகவும் உரிமைகளுக்காகவும் அது குரல் கொடுப்பதை என்றைக்குமே நிறுத்தினது கிடையாது. ஏன்னா காஷ்மீர் பிரச்சனைக்காக 370 நீக்கப்பட்ட போது அதற்கு எதிராக டெல்லியில் போராட்டம் நடத்திய ஒரே கட்சி வந்து திமுக தான். அதை காஷ்மீர் கட்சிகள் கூட அதற்கு பிறகு தான் செஞ்சாங்க. அப்படிங்கும் பொழுது உரிமைக்களத்தில் வந்து என்றைக்குமே திமுக தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளவோ விலக்கி கொள்ளவோ இல்லை. அதனால தான் வந்து தமிழ்நாட்டின் அரசியலில் அதிமுக ஆண்டிருக்கிறார்கள், அது திமுகவுக்கு முன்பு காங்கிரஸ் ஆண்டிருக்கிறார்கள். அது எல்லா காலகட்டத்தையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா திமுக தொடங்கப்பட்ட 49 இந்த 75 ஆண்டுகளில் திமுக மைய அரசியல் தான் தமிழ்நாட்டின் அரசியல். ஒன்று அந்த கருத்தின் பக்கம் நிற்க வேண்டும், இல்லை அந்த கருத்துக்கு எதிராக நிற்க வேண்டும். மற்றபடி அந்த கருத்தை புறந்தள்ளிவிட்டு தமிழ்நாட்டில் ஒரு அரசியலை நீங்கள் கட்டமைச்சிடவே முடியாது. அது காங்கிரஸ் காலமாக இருக்கட்டும், அதிமுக காலமாக இருக்கட்டும், நாம் வாழக்கூடிய இந்த சமகாலமாக இருக்கட்டும், இன்றைக்கி அந்த கருத்து வந்து இந்திய எல்லைக்கு விரிவடையுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்றைக்கி வந்து திமுகவின் அரசியல் இந்தியாவினுடைய அரசியலாக கன்வெர்ட் ஆகுது, அதை காங்கிரஸே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து இந்த பவள விழா ஆண்டில் முப்பெரும் விழாவில் நமக்கு கிடைத்திருக்கிறது தான் பெரிய விஷயமா பார்க்க. ஒன்றியத்தை ஆளும் பாஜக எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை பழிவாங்கினாலும் தன் உழைப்பாலும் ஆளுமை திறனாலும் முதலீடுகளை ஈர்த்து தமிழ்நாட்டை 1 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சியை நோக்கி நகர்த்துகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். அண்ணா கண்ட தொழில் புரட்சி கனவு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் நிறைவேறி கொண்டிருக்கிறது.